ஓடும் நதிகளும் எனக்காக. இது இந்த கலெக்டரோட உத்தரவு. யாருடா அது? யாரா இருக்கும்? பிரம்மையா? ஆஹா, என்னடா இது ஒரு டைப்பால படுத்திருக்கு. இது இந்த கலெக்டரோட உத்தரவு. ஐயோ, நான் இல்ல. யாரு? மாறனா? அடே மாறா, என்னாச்சுடா? ஏன்டா அப்படி புலம்பி என்னைய பயமுறுத்துற? மாறா! கலெக்டர் மாலை மரியாதை. டேய் மாறா, எத்தனை முறை சொல்லிருக்கேன் பகல் கனவு பழிக்காதுன்னு. நீ என்ன சொன்னாலும் திருந்த மாட்டிய. இல்லடா வேலா, நான் கலெக்டர் ஆயிடுவேன். நான் கண்ட கனவு நிச்சயம் பலிக்கும். நீ போ, நான் என் கனவை கண்டினியூ பண்றேன். அடே, இப்பவாது தூக்கத்துல இருந்து எந்திரிடா. நான் கலெக்டர் ஆயிடுவேன்னு உனக்கு பொறாம, அதனாலதான் இப்படி என் கனவை அப்படி கலைக்கிற. இன்னைக்கே போறேன்டா, ஜோசியரை பாக்குறேன், கலெக்டர் ஆகுறேன். போ போ, இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் நான் பார்க்க போறேன்னு தெரியல. இது எதுல போய் முடியணும் தெரியல. வணக்கம் ஜோசியரே. வாப்பா மாறா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி, நீ ஒண்ணுமில்லாம வரமாட்டிய, வந்த விஷயத்த சொல்லு. அது ஒண்ணுமில்ல ஜோசியரே. அப்ப கிளம்ப வேண்டியதானே? விளையாடாதீங்க ஜோசியரே. ஆமாப்பா, நீ பெரிய ஃபுட்பால் பிளேயரு, நான் பெரிய ஹாக்கி பிளேயரு. கிரவுண்ட்ல போய் விளையாடுவோம் பாரு. ஐயோ ஜோசியரே, கொஞ்சம் சொல்ல வந்ததை சொல்ல விடுங்களேன். சரி சரி சொல்லுப்பா. நான் கனவு கண்டேன் கலெக்டர் ஆகிற மாதிரி. அது பழிக்குமா பழிக்காதான்னு என் ஜாதகத்தை பார்த்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அது எதுக்கு ஜாதகத்தை பார்க்கணும்? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ கலெக்டர் ஆயிடுவேன்னு. கலெக்டர் ரேக உன் முகத்துல தாண்டா மாடுது. சரி கொடு பாப்போம். இந்தாங்க ஜோசியரே. போன மாசம் நீ ரேஷன் கடையில் 2 கிலோ சீனி, 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் பாம் ஆயில் வாங்கினியா? எப்படி ஜோசியரை கரெக்டா சொல்லுதீங்க? அட மாறா, நீ கொடுத்த ஜாதகம் இல்லடா, ரேஷன் கார்டு. ஐயோ மன்னிச்சிருங்க ஜோசியரை. இந்தாங்க என் ஜாதகம். சுக்கிரன் 8வது இடத்துல இருக்கிறதுனால இனி உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். இன்னைக்கே ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோயே, நீ கலெக்டர் ஆயிடலாம். சரிங்க ஜோசியரே. அடுத்த வாட்டி உன்னை பார்க்கும்போது நான் கலெக்டரா தான் பார்க்கணும். சரிங்க ஜோசியரே, கலெக்டரா தான் வருவேன். கலெக்டரு, கோச்சிங் சென்டரு, கலெக்டரு. என்னடா மாறா, முத்திடுச்சா? இன்னும் பொழப்பம் தீரலையா? பொறாமேன் மறு உருவமே வாடா. நான் கலெக்டர் ஆயிடுவேன்னு என் ஜோசியரு சொக்கம்பட்டி சொக்கப்பேன். யாரு? சொக்கப்பட்டி சொக்கப்பேன் சொல்லிட்டாருல. சரிடா, இருக்கட்டும். நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு இருக்கேன். அங்க போயிட்டா கலெக்டர் ஆயிடுவேன். அப்பாடா, இப்பவாது புத்தி வந்து படிக்க போறிய. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு மாறா. என்ன அது படிக்கணுமா? ஹலோ, என் ஜோசியர் சொல்லிட்டாரு, கோச்சிங் சென்டருக்கு சேர்ந்தாலே போதும் கலெக்டர் ஆயிடலாம்னு. அடா மலைக்குறங்க, நீ இன்னும் திருந்தலையா? கடவுளே, ஒரு முடிவே இல்லையா? அப்பாடா, ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு ஒரு கோச்சிங் சென்டரா பார்த்தாச்சு. இன்னைக்கே போறோம், கலெக்டர் ஆகுறோம். ஹாய் கோச்சிங் சென்டர். பேர கேட்டாலே சும்மா அதிருதுல. வணக்கம் மேடம், உள்ள வரலாமா? உட்காருங்க. நான் கலெக்டர் ஆகணும். ஆயிட்டா போச்சு. அதுக்கு அட்மிஷன் போடணும். ஓ தாராளமா, இன்னைக்கே ஏன் இப்பவே அட்மிஷன் போட்டுடலாமே. உங்க பேரு? மாறன். இதுல ஒரு கையெழுத்து போட்டுருங்க. இந்தாங்க சார், இது உங்க மெட்டீரியல்ஸ். தினமும் இனிமே 5ல இருந்து 7 மணி நேரம் படிக்கணும். டெஸ்ட திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும். அப்புறம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் 12 மாசத்துல நீங்க கலெக்டர் தான். என்னது படிக்கணுமா? அதெல்லாம் முடியாது. என் ஜோசியர் சொல்லிட்டாரு, கோச்சிங் சென்டருக்கு சேர்ந்தாலே போதும் கலெக்டர் ஆயிடலாம்னு. என்னது? நீங்க படிக்கலன்னா எப்படி சார் இதெல்லாம் சாத்தியமாகும்? இல்ல இல்ல, என் ஜோசியர்லாம் பொய் சொல்ல மாட்டாரு. நான் கிளம்புறேன்.
சார் எங்க போனாலும் நீங்க தான் படிக்கணும். இல்ல இல்ல, நான் வேற கோச்சிங் சென்டருக்கு கிளம்புறேன். என்ன மேடம் இவர் இப்படி புரியாம பேசிட்டு போறாரு. ச்சே விடுங்க மேடம், எங்க போனாலும் திரும்பி நம்மள்ட்ட தானே வரணும். கோச்சிங் சென்டருக்கு போயாச்சு, எல்லாருமே ஒரே பதிலத்தான் சொல்றாங்க. என்ன செய்யறது? சரி சரி, நம்ம குலதெய்வத்தை மறந்துட்டோம். அவரை போய் ஏதாவது பார்த்தாதான் ஏதாவது நம்மளுக்கு ஒரு பதில் கிடைக்கும். சீக்கிரம் கலெக்டர் ஆகணும். என்னது கலெக்டர் ஆக போறியா? சொல்லவே இல்ல. கோச்சிங் சென்டர் சேர்ந்துட்டியாப்பா? தினமும் டெஸ்ட் எல்லாம் எழுதி பாக்குறியா? நீ கலெக்டர் ஆனது எங்களெல்லாம் மறந்துடாதப்பா. அட என்ன ஃபாதர், கொடுமைன்னு கோச்சிங் சென்டருக்கு வந்தா இங்கேயுமா? என்னப்பா சொல்ற? அது ஒண்ணுமில்ல ஃபாதர், கலெக்டர் ஆகிற மாதிரி கனவு கண்டுட்டு ஜோசியர்கிட்ட போனேன். சரி, அவரு கோச்சிங் சென்டர் போன்னு சொன்னாரு. அப்புறம் கோச்சிங் சென்டர் போனா அங்க 5 to 7 மணி நேரம் படிக்க சொல்றாங்க. சரியானப்பா சொல்லிருக்காங்க. இதுல டெஸ்ட் வேற எழுதணுமா? இப்போ நீங்களும் இதே சொல்றீங்க, என்ன ஃபாதர் செய்ய? அட மாறா, படிக்காம எப்படிப்பா கலெக்டர் ஆக முடியும்? அது ஆயிடலாம் ஃபாதர், நீங்க எனக்கு ப்ரேயர் பண்ணி விடுங்க, நான் கிளம்புறேன். God bless you. ஜோசியர்கிட்ட போயாச்சு, கோச்சிங் சென்டர் போயாச்சு, காணா குறைக்கி குலதெய்வத்திட்டையும் குப்புறப்படுத்து கும்பிட்டாச்சு. ஒரு பலனும் இல்லையா? என்ன செய்யறது? சரி சரி, தூங்குவோம். தூக்கத்திலேயாவது தீர்வு கிடைக்கான்னு பார்ப்போம். நல்ல பொழுதும் பகலும் தெரு கல்லாய். A heartfelt thank you to our wonderful performers for a moving and thought-provoking drama. You made us laugh, reflect, and most importantly, you made us believe in the beauty of dreams.